ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல சகுனி யாரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சகுனி காந்தார தேசத்தோட இளவரசன். பின் நாட்கள்ல காந்தார தேசத்தோட அரசனும் சகுனி தான். காந்தாரி திருதராஷ்டிர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ஒரு துணி எடுத்து தன்னோட கண்ணுல கட்டிக்கிட்டாங்க. எதுக்காக தன்னோட கண்ணை கட்டிக்கிட்டாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல காந்தாரியோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. காந்தாரி துணி எடுத்து கண்ணுல கட்டிக்கிட்டது காந்தாரியோட சகோதரன் சகுனிக்கு சுத்தமா பிடிக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் பீஷ்மர் தான் அப்படின்னு நம்பினாரு சகுனி. காந்தாரிக்கும் திருதராஷ்டிரருக்கும் கல்யாணம் ஆன பிறகு கொஞ்ச நாட்கள் கழிச்சு பீஷ்மருக்கு ஒரு ரகசியம் தெரிய வருது. காந்தாரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து காந்தாரியோட முதல் கணவர் இறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால காந்தாரிய ஒரு ஆட்டுக்கடாக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ஆட்டுக்கடாவை கொன்னுட்டாங்க. பீஷ்மரை பொறுத்தன வரைக்கும் ஒரு ஆட்டுக்கடாவை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ஆட்டுக்கடாவை கொன்னதுனால காந்தாரி விதவை அப்படின்னு நம்புறாரு. ஒரு விதவைய திருதராஷ்டிரருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது மாபெரும் தப்பு. அந்த தவறு செஞ்ச யாருமே உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவரு சகுனியோட சகோதரர்கள், சகுனியோட தந்தை அத்தனை பேரையுமே ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது காட்டுல இருந்தே கடத்திக்கிட்டு போய் ஜெயில வச்சிடறாரு. காந்தாரியும் காந்தார நாட்டோட மக்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா காட்டுக்கு போன ராஜாவும் இளவரசர்களும் காணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பீஷ்மர் இவங்க எல்லாரையும் ஜெயில போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு பருக்க சாதத்தை கொடுத்து ஒரு கட்டத்துல இவங்க எல்லாம் செத்து போகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு பீஷ்மர். சகுனியோட அப்பாக்கு பயங்கர கோபம் வந்து எப்படியாவது பீஷ்மரை பழி வாங்கணும், அப்படி பழி வாங்கறதுக்கு யாராவது ஒருத்தராவது உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சகுனியை தேர்ந்தெடுத்து அவங்க கொடுக்கிற ஒவ்வொரு பருக்கை சாதத்தையும் ஒன்னா சேர்ந்து அந்த பருக்கைகள் எல்லாத்தையும் சகுனிக்கே கொடுத்து சகுனி மட்டும் உயிர் வாழ்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. சகுனி கிட்ட பீஷ்மரோட வம்சத்தையே அழிக்கணும் அப்படின்னு நீ சபதம் எடு, என் மேல ஆன அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம தான் இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட விரல்கள்ல 2 விரலோட எலும்பை எடுத்து அது ஒரு தாயக்கட்டையா ரெடி பண்ணிக்கோ, அந்த தாயம் நீ என்ன சொல்றியோ அந்த எண்ணு வந்து விழும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சகுனியோட காலையும் உடைச்சு நீ வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த வலி உனக்கு இருக்கும்போது பீஷ்மரை பழி வாங்கணும்ன்ற எண்ணமும் உனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களோட திட்டம் எல்லாம் வெற்றி அடைஞ்சு சகுனி மட்டும் உயிர் வாழ்ந்தாரு. பீஷ்மர் கிட்ட நயமா பேசி ஜெயில இருந்து வெளியில வராரு. ஜெயில இருந்து வெளியில வந்தவரு தன்னோட அக்கா மகன்கள்ல ஒருவரான துரியோதனனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பீஷ்மரோட மொத்த வம்சத்தையும் அழிக்கிறதா திட்டமிடுறாரு. தன்னோட சகோதரியோட குழந்தைங்களும் சாகணும்னு முடிவு பண்றாரு சகுனி. ஆனா கௌரவர்களை சாகடிக்கணும்னா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையை மூட்டி விடணும், அந்த சண்டை மூலியமா மொத்த வம்சமும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு சகுனி. அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு காயா நகர்த்தினாரு. அவர் எப்படியெல்லாம் காய் நகர்த்தினாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. சகுனியோட கோபம் பீஷ்மர் மேல, ஆனா பீஷ்மரை அழிக்கணும்னு நினைக்காம பீஷ்மரோட மொத்த வம்சத்தையும் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சது தவறு. அதனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல சகுனிக்கு நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.